பிரேஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர். அடுத்த வாரம் மறக்காமல் வாசித்து வாங்க. ஓசியா நீங்கள் மெல்ல வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் வேகமாக வாசிக்க வேண்டாம், மெல்ல வாசிங்க. அதாவது யூத ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் சொல்கிறார், எப்படி நடக்கணும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அதெல்லாம் ஆண்டவர் சொல்வார். நீங்கள் மனம் திரும்பி வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் மனம் திரும்பலன்னா நான் நினச்சேன் அந்த தண்டனைக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது அந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் தேவன் கொடுத்த ஒரு காரியம். அவங்கள எப்படி சரி பண்ணணுமோ, எப்படி அவங்க தவறிலிருந்து அவங்க பாவத்திலிருந்து எப்படி அவங்கள ரட்சிக்கணுமோ அதெல்லாம் அந்த வழிகளெல்லாம் தேவன் என்ன செய்வார் சொல்லுவார். நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க, வேசித்தனம், மதுபானம், குடி பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு, வழி தப்பி திருந்தீங்க, ரொம்ப அக்கிரமான பாவங்களை என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்திரீக்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஸ்திரீக்கு ஒப்பாய் இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் ஒரு பெண்ணுக்கு ஒப்பாய், ஒரு பெண்ணை எப்படி விபச்சாரத்தில் போகிறா அதுக்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம்னா பைபிள் பிரகாரத்தில் என்னென்னா வேசித்தனம் ஒரு பக்கம் இருக்குது. அதாவது என்னென்னா இயேசுவை விட்டு மறுதளித்து, கர்த்தரை விட்டு மறுதளித்து வேற தெய்வத்தை பின்பற்றினால் அது என்னது வேசித்தனம். இப்போ ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஒரு அதான் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாய். ஒரு பெண் தன் கணவரை விட்டு வேறு பக்கம் போனாலாம் எப்படி இருக்கும், அது ஒரு வேசித்தனம் இல்லையா. அதே மாதிரி தான் இயேசுவாகிய கிறிஸ்துவை அந்த தேவனை மறுதளித்து வேற தெய்வத்தை பின்பற்றினால் அது என்னது வேசித்தனம். அதுதான் இந்த இதில் போட்டிருக்கோம் சரியா. விக்கிரத்தை பின்பற்றுறது வேசித்தனம், வேசித்தனம் பைபிளில் எடுக்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம புரியாமல் நீங்கள் இருந்துடக்கூடாது. 5 அதிகாரம் நீங்கள் வாசிங்க, ரொம்ப சின்ன அதிகாரம் தான், நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா. ஓசிய தீர்க்கதரிசிக்கு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு பெண்ணை எப்படி கல்யாணம், வேசித்தனம் பண்ணுகிற ஒரு பெண்ணை நீ என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இவன் போய் கல்யாணம் பண்ணுவான், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பான். அந்த அந்த பிரகாரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த நாட்களில் பேருக்கு ஒவ்வொரு அர்த்தம் என்ன செஞ்சது இருந்துச்சு. இப்போ நம்ம சும்மா வைக்கிறோம், ஆனால் அர்த்தம் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு என்ன அர்த்தம்னு அந்த மாதிரி. அப்போ அது அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். ஓசியா, அதாவது ஓசியா தான் சொல்கிறான். ஓசியா என்ன ஆண்டு என்ன ஓசியாக சொல்கிறார் அதெல்லாம் என்ன செய்வான் அவன் சொல்லுவான். அந்த 5 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, உங்களுக்கு புரியும். இயேசுவின் அன்பு எப்படி இருக்கும், அவர் எப்படி நம்ம பாவத்தில் இருந்தாலும் எப்படி அவர் நேசிக்கிறாரு அப்போல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மெல்ல நிதானமாக வாசிங்க. புரியலன்னா மீண்டும் என்ன செய்யுங்க, ஒரு வாரம் இருக்குது, ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 அதிகாரம் வாசிக்கலாம். அப்புறம் அடுத்த நாள் அதே 5 அதிகாரம் நீங்கள் வாசிங்க, அதுக்கடுத்த நாள் 5 அதிகாரம் வாசிங்க. உங்களுக்கு என்ன செய்யும், அந்த சம்பவங்கள் உங்களுக்கு, அந்த கதைகள் உங்களுக்கு என்ன செய்யும் புரியும். சரி சரி, நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவோம். ஆன்ல தானே இருக்குது ஓடிட்டுருக்குல்ல. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பாய் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. புதிய ஏற்பாட்டில் 319ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 319ஆம் பக்கம், 1 பேதுரு 3:4 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4ஆம் வசனம் 1 பேதுரு 3:4, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அதாவது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இப்போ பொதுவாக நம்ம இருதயம் என்பது முக்கியமான ஒரு காரியம் இல்லையா. இருதயம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்போ ஒரு மனிதன் கோமால இருக்கிறான்னா எதை நம்பி அவன் உயிரோடு இருக்கிறான்னு நினைப்பாங்க தெரியுமா, அந்த இருதயம் இயங்கிறத வைத்து தான் இவன் உயிரோடு இருக்கிறான்னு நினைப்பாங்க. சில மூளை செத்து போச்சு, பிரெயின் டெட் ஆகிட்டு அவ்வளோதான் பழைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்கும், உயிர் இருக்கும். பிரெயின் டெட் ஆகிட்டுனா அவனுக்குள்ளே என்ன இருக்கும், உயிர் இருக்கும். ஏன்னா மூளை தான் செத்து போச்சு, மற்றபடி அவனுடைய இருதயம் என்ன செய்யுது, இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ மூளை செத்து போச்சுன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன செய்யும், செயலிழந்து போகும். கடைசியாக தான் நிற்கிறது என்னது, இருதயம். 3 நாட்கள் தான் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியும், அந்த இருதயம் உயிரோடு இருக்கும். ஒருத்தன் மூளைச்சாவு அடைஞ்சிட்டானா அவனுடைய இருதயம் 3 நாட்கள் தான். அதான் டாக்டர் சொல்லுவாங்க 3 நாள் கழித்து சொல்லுகிறேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதை புரிந்து கொள்ளணும். 3 நாள் கழித்து
சொல்லுகிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் 3ஆம் நாள் தான் என்ன செய்யும், ஒவ்வொரு உறுப்பாய் செயலிருந்து கடைசியில் இருதயம் நிற்கும். இருதயம் நின்ன பிறகு என்னாகும், ஆமாம் அந்த டப் டப் டப்னு அடிக்கிறது நின்ன உடனே அவர் மரித்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இருதயம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்போ இருதயம் தான் என்னது ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. எல்லா உறுப்பை விட இருதயம் தான் எல்லா உறுப்பும் முக்கியமானது. ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் என்னது முக்கியமானது, இருதயம். அது அந்த இருதயத்தில் தான் இயேசு என்ன செய்கிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். அப்போ அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது, அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதாவது இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு மணப்பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மனைவிக்கு இது சொல்லப்பட்டிருக்குது. நாம் எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி, அவர் மனவாளன். அவர் ஒரு நாள் வருவார், நம்மளை ஏற்றுக்கொள்வார். அப்போது அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, மறைந்திருக்கிற இருதயம் குணம், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். சிலவங்களுக்கு நமக்கு தெரியாது இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிற எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன நினைக்கிற எனக்கு தெரியாது, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அது எனக்கும் என்னை படைத்த கடவுளுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். மறைந்திருக்கிற குணம். வெளியே பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ளே எப்படி இருக்கும் அவங்க குணங்கிறது நம்மளால் யாராலையுமே கண்டுபிடிக்க அது முடியாது. கடவுள் தான் அவங்க படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் அந்த இருதயத்தை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவால் தான் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அதுதான் இதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அமைதலும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயம் இருந்தாதான் அதுதான் பெரிய அலங்கரிப்பான். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஒவ்வொரு இதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, திருமணத்துக்குலாம் சொல்லுவாங்க. அதாவது மணப்பெண் எப்படி அலங்கரிக்கிறா, தன்னுடைய வெளியே பார்க்கறதுக்கு அந்த மணமகள் அழகாக இருக்கிறா, இந்த மணமகன் அழகாக இருக்கிறான், நல்ல ஒரு ஜோடி பொருத்தம் அப்போ நம்ம வெளியே சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அலங்காரம் என்னென்னா ஒரு குணம். ரெண்டு பேத்துக்கும் குணம் முக்கியம், பெண்ணுக்கும் முக்கியம், ஆணுக்கும். ஆமாம், இருதயத்தில் உள்ள குணம்ங்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்போது அதை யாருக்கும் சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற குணம் தெரியாது. அப்போ அவங்க வாழ போகிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சில குணங்கள் தெரியும். ஆனால் அதை விட சரியான காரியங்கள், மறைமுகமான காரியங்கள் யாருக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும். ஏன்னா சில காரியங்கள் ஒரு மனதை மறைத்து கொண்டு வைத்துக்கிட்டே இருதயத்தில் இருப்பான். அப்போ மறைந்திருக்கிற குணம், அது இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி இருக்கணும், ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பார்க்க நம்ம நினைக்கிறோம், நம்ம இருதயத்துக்குள்ளே நிறைய காரியங்களை மறைச்சி வச்சுருக்கிறோம், யாருக்கும் தெரியாது இந்த ரகசியம். நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம அறிந்துக்கணும், நம்ம நினைவெல்லாம் அவர் அறிந்திருக்கார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இருதயத்தில் என்ன செய்ய போகிறோம், அதான் இதை சொல்லும்ல, இந்த காரியம் நம்ம பண்ணணும், இந்த காரியம் நம்ம செய்யணும், இங்கே போகணும், அங்கே போகணும். எதை மறைமுகமாய் ரகசியம் வைத்திருக்கிறோமோ அது யாருக்கும் தெரியாத நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம படைத்த தேவனுக்கு என்ன செய்யும் தெரியும். அதுதான் 1 சாமுவேல் எடுங்களேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16 7ஆம் வசனம். அதாவது பழைய ஏற்பாட்டில் 361வது பக்கம், 361 பழைய ஏற்பாட்டில் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ராஜா தேவை இஸ்ரவேலுக்கு. ஏன்னா சவுல் பாவம் செஞ்சனால, சவுல் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சனால ஏசப்பா என்ன செய்கிறாங்க, இவன் இந்த ராஜ்யத்துக்கு இருக்கக்கூடாது, இவன் ராஜாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை தள்ளி ஒரு புதிய ராஜாவை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஏசப்பா விரும்பினாங்க. விரும்பும்போது என்ன செஞ்சாங்கன்னா, சாமுவேல் அனுப்புகிறாங்க தீர்க்கதரிசி, நீ இப்போ அது ஈசான்னு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பையனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ராஜாவா, நீ அவனை போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஏன்னா இந்த நாட்கள் பதவி இருக்குன்னா என்ன செய்யணும், பதவி பிரமாணம் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நம்ம பிரதமர் பதவி பிரமாணம் பண்ணுறது யார், குடியரசுத் தலைவர். அவர் தான் பிரதமர். பதவி பிரமாணம் பண்ண பிறகு தான் அவர் பிரதமர். அதுக்கு முன்னக்கிட்டு யாரும் பிரதமராக இருக்கலாம், அவங்க தான் இருப்பாங்க. பதவி பிரமாணம் பண்ணி முடித்த பிறகு அவர் பிரதமர் ஆயிடுவார், அரசு எல்லாமே அவருக்குள்ள கண்ட்ரோலில் வந்துடும். அதே மாதிரி தான் தாவீதை தேர்ந்தெடுப்பதுக்கு முன்பாகவே ஏசப்பங்க சொல்கிறாங்க, அங்கே ஒரு மனுஷனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ போன்னு சொல்லும்போது இவன் சாமுவேல் கடந்து போகிறான். போகும்போது நல்ல திடகரமான சரீரம் உள்ளவன். ஏன்னா அந்த நாளைக்குள்ள ராஜாலாம் எப்படி இருக்கணும், அவனும் போர் செய்கிற ஒரு மனுஷனாக தான் என்ன செய்யணும் இருக்கணும், அவனும் யுத்தம் பண்ணுற மனுஷனாக இருக்கணும். ஒரு ஒல்லியா ஒரு சோப்பலாங்க இருக்கிறவனை அவனை யாரா யுத்தத்துக்கு கொண்டு போவாங்களா,
கூட்டு போக மாட்டாங்க. அவன் நல்ல பலசாலியாக இருக்கணும். இவன் பார்க்குறான். ஏன்னா இவன் ஈசாய் வீட்டில் மூத்த பையன் மொத்தம் 7 பேர். 8 பேரில் மொத்தம் 1 நபர் மரித்து போனார். அது நம்ம ஒன்னாலமத்தில் வாசிப்போம். ஒரு நபருடைய பேர் விடப்பட்டிருக்கும், அதாவது மரித்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சரி அது போக வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனாக வாரான். ஈசாயின் மகன் ஒவ்வொருத்தனாக வாரான். வரும்போது இவன் நல்ல திடகரமாக இருக்கான். அப்போ இவனை தான் இருக்கும். அவன் கேட்க, ஆண்டவர் இவனா அப்படின்னு கேட்கான் சாமுவேல். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் கிடையாது. ஆண்டவருக்கு ஓரளவு பொறுமை போச்சு. பொறுமை போன உடனே அவர் கேட்குறாரு, நான் மனுஷன் பார்க்குற மாதிரி இவன் சரீரம் நல்ல திடகரமாக இருக்குது, இவன் நல்ல ஞானமானா இருப்பான் அப்படின்னு நான் பார்க்கல. மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்கல. அவனுடைய இருதயத்தை நினைச்சிறேன் பார்க்கிறேன். இருதயம் சுத்தமாக இருக்கா, அவனுடைய இருதயத்தில் கள்ளக்கபடம் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், சாமுவேலுக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் தாவீதை கூப்பிடும்போது தாவீது என்ன செய்கிறான், ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன், படிப்பறிவு இல்லாதவன் இல்லையா, ஏசப்பா துதிச்சு கொண்டே இருப்பான். அது ஒன்று தான் உனக்கு தெரியும், வீணை வாசிக்கிறதா உனக்கு தெரியும். வேறு எதுவுமே அவனுக்கு யுத்தம் பண்ணவோ எதுவுமே அவனுக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் அவன் இருதயம் எப்படி இருந்ததுன்னா, உத்தமம் உள்ள இருதயமாய், உண்மையுள்ள ஒரு இருதயமாய், எந்த பாவமும் அவனுக்குள்ளே இல்லாமல், எந்த கபடும் அவனுக்கு இருதயத்துக்குள்ளே இல்லாமல் சுத்தமுள்ள ஒரு மனுஷனை இருந்தனால தான் அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார், ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். அப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம இருதயத்தை யாரும் பார்க்கல, நம்ம நினைக்கிறது யாரும் பார்க்கல, நம்ம செய்கிற காரியம் யாரும் பார்க்கல நினைக்கக்கூடாது. நம்ம மறைந்திருக்கிற குணத்தை யார் பார்க்குறாருன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நினைச்சார் பார்க்குறார். முதலாவது, படைத்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயம் உத்தமாக இருக்கணும். முதலாவது, நம்ம படைத்த தெய்வத்துக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், உத்தமமாக உண்மையாக என்ன செய்யணும். வெளி பிரகாரம் நடிக்கலாம், இவன் நல்ல பையன் நினைக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிறது யாருக்கும் அது ஏசப்பாக்கு தெரியும். ஆனால் ஏசப்பா அதை பார்க்குறாரு. நம்ம ஏசப்பாக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், உத்தமமாக இருக்கணும். ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். 2 நாளாகமம், அதே பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 559வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 559வது பக்கம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 17. மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாக இருந்தது. பார்த்தீங்களா, இங்கே ஆசா ராஜா சொல்லப்பட்டிருக்கு. இவங்களாம் தாவீதோட தாவீதுக்கு ஆமாம், இவங்களும் தாவீதுக்கு அப்புறம் பிறந்த ஒரே வம்சத்தில் உள்ளவங்க. இந்த ஆசா ராஜா என்ன பண்ணான் தெரியுமா, இவனுடைய அப்பா பெரிய பாவம் செஞ்சான். அவன் கொஞ்சம் மனம் திரும்பி வந்தான். அதில் சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் வசனம், அபியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய தகப்பன் பெயர். ஆனால் இவன் தகப்பன் செய்யாத காரியத்தை இவன் செஞ்சான். என்ன செஞ்சான் தெரியுமா, கடவுளுக்கு முன்பாக உண்மையாக என்ன செஞ்சான் இருந்தான். அந்த 14ஆம் அதிகாரம் இந்த பக்கம் பாருங்கள். 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செஞ்சான். ஏன்னா அவன் தேசத்துக்குள்ளே ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியெல்லாம் வந்துச்சு. அநேக விக்கிரங்கள் உள்ளே வந்துட்டு ஜனங்கள் ஏசப்பை விட்டு பிரிந்து படைக்கப்பட்டதை என்ன செஞ்சுட்டாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ராஜா வந்த உடனே அவன் என்ன செய்கிறான், கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் இந்த ஜனங்களை இந்த இடத்துல கூட்டு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவன் ஏசப்பாவை நம்பினதுனால, கர்த்தரை நம்பினதுனால அவருக்கு என்ன பிரியமாக இருக்குமோ அந்த காரியத்தெல்லாம் செஞ்சான், சீர்படுத்தினான். தேவையில்லாத காரியத்தெல்லாம் தேசத்தை விட்டு என்ன செஞ்சான், அகற்றினான். கர்த்தர் தான் நீங்கள் ஆராதிக்கணும் அப்படின்னு ஜனங்களுக்கு போதித்தான். இப்படிப்பட்ட இந்த ஆசா ராஜா அவன் அப்படி கர்த்தருக்கு உண்மையாக இருந்தனால அவனுடைய ஜெபம் எல்லாம் என்ன செஞ்சது, ஏசப்பா பதில் கொடுத்தாங்க. அவன் என்ன வேண்டுனானோ ஏசப்பா பதில். ஏன்னா அந்த 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துக்கு ஏன்னா இவனுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஜனங்கள், 8 லட்சம் ஜனங்கள் தான் இவனுக்கு இருந்தாங்க, பரக்கிரமசாலிகள், அதாவது யுத்தம் பண்ணுறவங்க. ஆனால் இவனுக்கு விரோதமாய் ஒரு ராஜா வந்தான், அவன் எத்தியோப்பியா. அவனுக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்க அவனுக்கு விரோதமாய், ஆசாவுக்கு விரோதமாய் வந்தாங்க. ஆனால் ஆசா என்ன செஞ்சா தெரியுமா, ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணா, ஆண்டவரே பலம் உள்ளவனுக்கு ஆயினும் பலனற்றவனுக்கு ஆயிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். நாங்கள் வெறும் கம்மியாக இருக்கிறோம், அவங்க எங்களை விட அதிகமாக இருக்கிறாங்க. ஆண்டவரே நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம், நீங்கள் எங்கள் கூட இருங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண உடனே ஏசப்பா அவன் ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சாங்க, ஜெயம் கொடுத்தாங்க. நம்ம முடியுமா, இப்போ 8 லட்சம் எங்கே இருக்குது, 10 லட்சம் எங்கே இருக்குது இல்லையா. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த காரியம் நம்ம யோசித்து பார்க்க முடியாது. அதில் நீங்கள் வாசிப்பீங்க அந்த அதிகாரத்தில், அந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, 3 லட்சம் பேர் ஈட்டி பிடிக்கிறவங்க பெஞ்சமேலுக்கு கேடங்க பிடித்தவில்லை, நாணேற்றுகளில் 2,80,000 பேர், கிட்டத்தட்ட 5.5 லட்சம் தான் என்ன செய்யுது இருக்குது, 5 லட்சம் தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ
எவ்வளோ பெரிய ஆட்கள் அதிகமாக என்ன செஞ்சுருக்காங்க, எத்தியோப்பியால என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த ஆசை என்ன செஞ்சான், ஜெயம் எடுத்தான். காரணம் என்ன? கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஏன்னா அவன் இருதயம் எப்படி இருந்தது, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தது. அதனால தான் ஏசப்பா ஜெபத்தை கேட்டாங்க. நம்ம இருதயம் உள்ள கபடு, அக்கிரமம், பாவம், தவறான காரியம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா கேட்க முடியாது. அதுதான் முக்கியம். ஆசா கம்மியான ஆளை வச்சு அவ்வளோ பேரை ஜெயிக்கிறானா, காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பலம் கிடையாது, அவன் ஆட்களோட இருந்து பரக்கிரமசாலிகள் கிடையாது. அவன் இருதயம் ஏசப்பாக்கு நல்ல உண்மையாய் உத்தமமாய் இருந்தனால தான் ஏசப்பா அவனுடைய வேண்டுதலை கேட்டார், ஜெபத்தை கேட்டார். இப்போ அக்கிரமம், ரொம்ப மோசமான காரியங்கள் இருதயத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் இந்த யுத்தத்துக்கு போகிறோம், எங்களுக்கு உதவி செய்யணும்னா ஆண்டவர் உதவி செய்ய முடியாது, ஜெபத்தை கேட்க மாட்டார். அதுதான் அங்கே போடப்பட்டிருக்குது. வாசிங்களேன், சங்கீதம் அந்த 66ஆம் அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரமம் இருந்துச்சுன்னா, பாவம் இருந்ததுன்னா ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். ஆனால் அக்கிரமம் இல்லாமல் என் இருதயம் தூய்மையாக உத்தமமாக இருந்ததுன்னா ஆண்டவர் செவி கொடுப்பார். ஆசாராஜாக்கு செவி கொடுத்தவர் நமக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்பாக ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரியும், என் இருதயத்தின் பாவத்தை சுத்திகரியும், என்னை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு ஏசப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம தூய்மைப்படுத்தி நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம அதுக்கப்புறம் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன செய்வார், நம்ம இருதயத்தை சுத்தத்தை அறிந்து நம்மளுக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தணும். அதனால தான் இங்கே போடப்பட்டிருக்குது. ஆசாராஜா 17ஆம் வசனத்தில் 15-17 அவன் நாட்களில் எல்லாம்னா அவன் ஜீவனோடு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது, உத்தமமாக. சில ராஜாக்கள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் பணம் பெருத்த உடனே நல்லா ஜாலியாக இருந்த உடனே அப்படியே போய் சாலமோன் மாதிரி பாவத்தை போய் விழுந்துருவாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை. அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாக என்ன செஞ்சான், இருந்தான். அவன் மாத்திரமில்லை, தேசத்தையும் சரியாக என்ன செஞ்சான், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் கர்த்தரை தான் நீங்கள் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், போதித்து நடத்தினான். அவன் இருக்கும்போது தான் வேதம் வந்தது, அவன் இருக்கும்போது தான் ஆராதனை வந்தது, ஜனங்கள் கர்த்தரை தேட என்ன செஞ்சாங்க, ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆசாவினுடைய இருதயம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து, தேசத்துக்கும் ஆசீர்வாதம், அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம். அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும், நம்ம படைத்த இயேசுவுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், உண்மையாய் உத்தமமாய் என்ன செய்யணும், தூய்மையாக இருக்கணும். நம்ம மனுஷனுக்கு தெரியாது, நம்ம நடிக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் நம்மளுக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், உண்மையும் உத்தமமாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம், நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷமா வேதம் சொல்லுது. நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷம். நம்மளுக்கு தெரியுமா, பொக்கிஷம்னா நம்ம பேங்க்ல கொண்டு பணத்தை சேர்த்து வைப்போம் இல்லையா, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கட்டும், பின் நாட்களில் பயன்படுத்திக்கலாம். அதே போல தான் நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷமா. லூக்கா புதிய ஏற்பாடுக்கு வாங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 6:45 பக்கம் 87வது பக்கம், பக்கம் 87வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 87வது பக்கம், லூக்கா 6:45 வாசிங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். பார்த்தீங்களா, நம்முடைய இருதயம் என்னன்னா ஒரு பொக்கிஷம். ஒரு பொக்கிஷம் என்னன்னா அதை சேர்த்து வைக்கிறது இல்லையா. ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா நம்ம எவ்வளோ பணம்னாலும் சேர்த்து வைக்கலாம். ஆமாம், நம்ம நினைக்கிறோம் ₹1,00,000 அதுக்கு மேலே அக்கௌண்ட்டில் போட முடியாதுன்னு இல்லை, கோடிக்கணக்கில் லட்சங்கள் கோடி நம்ம என்ன செய்யலாம், சேர்த்து வைக்கலாம். ஆனால் சேர்த்து வச்சு அதுலேருந்து டேக்ஸ் என்ன செய்வாங்க, உருகிடுவாங்க இல்லையா, டேக்ஸ் எடுப்பாங்க. அதான் பேங்கில் அப்போ சிலவங்க போட மாட்டாங்க, அது என்ன செய்வாங்க, ஒழிச்சு வச்சுருவாங்க. வீட்டுக்குள்ளேயோ எங்கேயோ கூட ஒழிச்சு வச்சாங்கன்னா அது என்னது, கருப்பு பணம். நம்ம இப்போ கருப்பு நம்ம சின்ன வயசு பார்க்கும்போது கருப்பு பணம் கருப்பு கலரில் இருக்கும் போல, அப்படி கிடையாது. கணக்கு இல்லாமல் அக்கௌண்ட்டில் கரெக்டாக இத்தனை கோடி போட்டு வச்சாலும் அது கவர்மெண்ட்டுக்கு போய் தெரிஞ்சிடும், இவன் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, அதில் டேக்ஸ் கரெக்டாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க. கெட்டணும், நம்ம பெர்மிஷனோட தான் நம்ம கெட்ட முடியும், அவங்கள எடுக்க முடியாது. பெர்மிஷன் கொடுப்பாங்க, நம்ம கெட்டி ஆகணும். கெட்டலைன்னா அதுக்கான ஃபைன் போட்டு எடுப்பாங்க. ஆனால் சிலவங்க அதுலேருந்து உருவி என்ன செஞ்சுருவாங்க, வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவாங்க, யாருக்கும் கணக்கு தெரியாமல். அது கருப்பு பணம் ஆயிரும். அந்த கருப்பு பணம் தேசத்துக்கே தீமை என்ன செஞ்சிடும் கொண்டு. ஏன்னா பணம் புழக்கங்கள் இருந்தால் தான் நம்முடைய தேசம் என்ன செய்யும், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஒருத்தன் கையில் எல்லா பணமும் ஒருத்தன் கைக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பணம் இல்லைன்னு என்ன செய்ய முடியும், ஒன்றுமே
செய்ய முடியாது. பணம் புழக்கங்கள் இருந்து கொண்டே என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ இருதயம் அப்படிதான், ஒரு அக்கௌண்ட் மாதிரி தான், பொக்கிஷம். நல்ல மனுஷன்னா, ஒரு பையன் நல்ல பையனா, அவனுக்குள்ள இருதயத்தில் இருக்கும் நல்ல காரியங்கள் இருக்கும். அவன் பொல்லாத ஒரு மனுஷன்னா அவனுக்குள்ள எப்படி இருக்கும், பொல்லாத காரியங்கள் இருக்கும். அப்போ இருதயத்தில் இருக்கிறது அப்படியே என்ன செய்யும், வெளியே நடைமுறை அவன் படுத்துவான் இல்லையா? இப்போ ஒரு பையன் பாவத்தில், இப்போ ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு 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 ஆளாக இருப்பான்னா, அவன் கெட்ட வார்த்தை பேசுகிற இடத்துல அவன் இருக்கிறதுனால அந்த அப்படி ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. அப்போ அவன் என்ன செய்கிறான், கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அவன் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருவான், நவுண்டுருவான். இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு காரியம், இந்த காரியத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி நவுண்டுருவான். அவன் ஒரு நல்ல மனுஷன். அப்போ அவனுக்குள்ள நல்ல காரியங்கள் இருக்கும், நல்ல காரியங்கள் வெளியே என்ன செய்யும், வரும். தீமையான காரியங்கள் அதுவும் வெளியே வரும். அப்போ நம்முடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்னது, இருதயம். அப்போ அந்த இருதயத்தில் தீமையான காரியத்தை செஞ்சானா அவனுக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டுரும், என்னது, இவன் பொல்லாத ஒரு மனுஷன், இவன் கூட யாரும் பேசாதீங்க, இவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையே அருவருப்பான ஒரு காரியம், இவன் செய்கிற காரியம் என்னது, அருவருப்பான ஒரு காரியம், இவன் கூட போகக்கூடாது. இவனா நல்ல பையன், நல்ல குணமுள்ளவன், நல்ல ஆறுதலான வார்த்தைகள் பேசுவான், நல்ல வார்த்தைகள் என்ன செய்வான், பேசுவான், நல்ல காரியங்களே செய்வான், எந்த தீமையான காரியத்துக்கும் போக மாட்டான். அதுதான் நம்ம இருதயத்துக்குள்ள எதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோம். சிலவங்க நடிப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தீமையான காரியங்கள் உள்ள இருக்க வெளியே பார்வைக்கு என்ன செய்வாங்க, நடிப்பாங்க. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, என்ன கடைசி சொல்லப்பட்டிருக்குது, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். சில கோபத்தில் எதை பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம கணக்கில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கூடாது. சில கோபத்தில் பேசுவாங்க, அது நம்மளுக்கு தெரியும், அவங்க நடைமுறை வாழ்க்கை இதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும், அது தெரியும். அது நம்ம தான் உணர்ந்துக்கொள்ளணும் இல்லையா. இவன் பேச கோவத்தில் தான் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் சிலவங்க பேரை சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படி பேசிட்டேன்னு பேசிக்கூடாது. அப்படி ஒருத்தன் மன்னிப்பு கேட்குறான்னா அவனுக்கிட்ட என்ன இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது. ஏதோ கோபத்தில் என்ன செஞ்சுறான், பேசுகிறான். ஆனால் அதுக்குன்னு கெட்ட வார்த்தை கோபத்தில் பேசிட்டு, கோபத்தில் கெட்ட வார்த்தை நான் பேசிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. நான் கெட்ட வார்த்தையில் நான் குடிச்சிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தையில் நான் சிகரெட் பிடிச்சேன்னு சொல்லக்கூடாது, நான் ஏதோ ஒரு இதில் சும்மா தவறாக நாங்கள் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு மன்னிச்சுக்கோன்னு சொல்லக்கூடாது. அது பாவம், அது பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அந்த காரியம் செஞ்சினா நீ தவறான காரியத்தில் இருக்கிற, தவறான பழக்கத்தில் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அதில் நம்ம ஞானமாக இருக்கணும். அப்போ இருதயம் என்பது ஒரு பொக்கிஷம். அப்போ அந்த பொக்கிஷமாகி இருதயத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படித்தோம்னா, அதான் வேதவசனம் சொல்லுது, இருதயமாகிய பலகையில் இந்த வார்த்தையை எழுதி கொள்ளு. ஏன்னா நம்ம இருதயமாகி இந்த பலகையில் நம்ம எழுதிட்டோம்னா, நம்ம ஒருத்தவன் வார நினச்சிக்கேன், எனக்கு வியாதியாக இருக்குது, எனக்கு ஜோமனம் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், ஏசப்பா அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் கொடுப்பார், அவருடைய தழும்புகளால் சுகமாகிற. எப்படி வார்த்தைகள் வருது, நம்ம இருதயத்தில் இந்த வார்த்தை இருக்குது, அவங்கள பலப்படுத்தும், அவங்களை நம்ம விசுவாசமாக ஜெபம் போது அற்புதம் நடக்கும் இல்லையா. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம நல்ல காரியங்கள் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். தவறான பாதைக்கு போகாத அளவுக்கு பரிசுத்த ஆவி நம்மளுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அப்போ இருதயம் என்பது என்னது, ஒரு பொக்கிஷம். நம்ம சாதாரண நினைக்கிறோம் இருதயம் என்பது உண்மையிலே ஒரு பொக்கிஷம். நம்ம எவ்வளோ காரியங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம், எவ்வளோ காரியம் நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளோ காரியத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கான் பாருங்க. நான் சொல்கிறோம்ல, அநேக காரியங்களை உள்ளே வைக்கிறோம். எல்லாம் இருதயம்ங்கிறது ஒரு பொக்கிஷம் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் சொல்லலை, ஏசப்பா இந்த அதிகாரத்தை சொல்லிக்கிறார், இந்த வார்த்தை சொல்லிக்கிறார். நல்ல மனுஷன் நல்ல காரியத்தை சொல்லுவான், கெட்ட மனுஷன் கெட்ட காரியத்தை அவன் இருதயத்திலிருந்து எடுத்து கொண்டு வருவான். அது ஒரு பொக்கிஷம். நம்ம நல்ல காரியத்தை நம்ம இருதயத்தில் சேர்த்து வைப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னொரு ஒரே காரியம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நம்ம சீக்கிரம் முடித்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. புதிய ஏற்பாட்டு 268வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 268வது பக்கம், எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள். பாருங்க, அப்புறம் நம்ம இருதயத்தில் பாடி கீர்த்தனை பண்ணணும், வாயினாக அல்ல இல்லையா. இருதயத்திலிருந்து என்ன செய்யணும், அதான் நம்ம பாடத்தில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு, சும்மா அன்பு கூறுவேன் அப்படி சொல்ல, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அப்படின்னா இருதயத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா துதிக்கணும், சும்மா வாயிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லிக்கிற, வாசிங்களேன், மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 15 8வது வசனம், புதிய ஏற்பாட்டில்
3வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 23வது பக்கம் 15-18, மத்தேயு 15-18. இல்லை 8, சாரி 8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு. பாருங்க, ஏசப்பா நீங்க நல்லவர், வெளிவந்து ஏசப்பா நீங்க நல்லவர் ஆண்டவரே நீங்க நல்லவர் சொல்றோம். ஆனா ஏசப்பாவோட நெருங்கி இருக்கோமா? இல்லை. நம்ம இறுதியம் நெருங்கி இருந்தோம்னா என்ன செய்யும்? இருதயம் அவங்க ஏசப்பா கூட இல்லை, சும்மா வாயினால் ஏசப்பா நல்லவர், ஏசப்பா நல்லவர் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இருதயத்திலிருந்து உணர்ந்து ஏசப்பா நீங்க நல்லவர், நீங்க நல்லவர் அப்படி நம்ம துதிக்கணும். ஏசப்பா நீங்க நல்லவர். ஒவ்வொரு பாடலில் அடுத்தடுத்து பார்த்து நம்ம துதிக்கணும். எபினேசரை எனக்கு உதவி செய்கிறவர். இருதயத்தில் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி. ஆமா, எந்த மனுஷன் செய்ய முடியாத உதவி நீங்க செய்கிறவர். எந்த மனுஷன் குணமாக்க முடியாத யாதியை யெகோவா ரஃபாவா இருந்து நீங்க எனக்கு சுகம் கொடுக்கிறவர். அப்படி நம்ம வைராக்கியத்தோடு இருதயத்திலிருந்து சொல்லணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றது வேற, மனப்பூர்வமாய் சொல்றோம்ல, மணமக்களை மனப்பூர்வமாக வாயினால் இல்லை, மனப்பூர்வமாக. அதான் சாப்பிட்டு எதுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க தெரியுமா? சாப்பிட்டு, ஏன்னா அந்த சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு மனப்பூர்வம், ஒரு முழு திருப்தியோடு அவங்க என்ன செய்கிறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. அதான் சாப்பிட்டு என்ன செய்கிறாங்க? ஆசீர்வதிப்பாங்க. சாப்பிடாம வெறும் பட்னியாக கிடந்துட்டு ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா குறுன்னு ஓடிடுவாங்க, வசிக்குது ஓடணும். சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதனால் அந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அப்போது நம்ம மனப்பூர்வமாய் ஏசப்பா இருதயத்திலிருந்து என்ன செய்யணும்? ஆண்டு சொல்கிறீங்களா, வாயினால் உதடுனால என்ன செய்கிறாங்க? ஆமாம், பாட்டுறாங்க, பாடிட்டு. ஆனால் இருதயம் எப்படி இருக்குது? தூரமாக இருக்குது. தூரமாக என்ன ஏசப்பா உண்மையிலே அன்பு கூறுகன்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மையான அன்பு ஏசப்பக்கிட்ட இருக்கா? அதுதான் முக்கியம் இல்லையா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்படி சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ அன்பு, இருதயம் அன்பு கூறுதா? இல்லை. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஒரு மனுஷனுக்கு பாட திறனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒன்றுமே திறனாலும் பரவாயில்ல, ஏசப்பா நீங்கள் நல்லவன், அவன் இருதயத்தை சொல்லிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இறுதி சொல்லிகிட்டே இருந்தேன், ஏசப்பா நினைச்சாரு. அந்த இருதயத்தில் உள்ள துதி ஏசப்பா கேட்குறாங்க. நம்ம இருதயத்திலிருந்து எப்போனாலும் துதிக்கலாம், ஏசப்பா நீங்கள் நல்லவன் 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 நல்லவர்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் இருதயத்தினால் நம்ம என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்தணும். இருதயத்தினால் அவரை பாடி ஆராதிக்கணும். சும்மா வாயினால் நாவினால் அல்ல, உதடுகளால் அல்ல, இருதயத்தினால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாரன்னா சும்மா அப்படி நிற்கக்கூடாது. நம்ம சண்டே சரி இப்படி நிற்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? நல்லா மனப்பூர்வமாய், மற்றவனுக்கு கேட்குதோ இல்லையோ மற்றவனை பார்க்கக்கூடாது. நம்ம கைகளை உயர்த்தி எல்லாம் கைகளை தட்டி நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் தேவனை ஆராதிக்கிறோம். அதுதான் ஏசப்பா விரும்புகிறாங்க. என் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறான், அவனுக்குள்ளே எவ்வளோ பாசம் இருக்குது, அதில் தான் நம்ம காட்டுறோம். பாடி துதிக்கும் போது தான், அந்த இருதயத்திலேருந்து நம்ம பாடி துதிக்கும் போது சில இருதயத்தில் நம்ம பாடி துதிக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி இருக்குது? சிலங்க நல்ல அபிஷேகம் பெறுவாங்க. காரணம் இருதயத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்பட. சிலர் அழுவாங்க, பாடல் பாடும்போது அழுவாங்க. ஏன்னா அவங்க இருதயத்தை அந்த வார்த்தைகள் என்ன செய்யுது? டச் பண்ணுது இல்லையா? சில எபினேசர் எனக்கு உதவி செய்திரே அப்படின்னு சொல்லி பாடும்போது சும்மா வாயினால் பாடினா அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் எபினேசரை எனக்கு உதவி செய்திரேன்னு சொல்லி இருதயத்திலிருந்து பாடும்போது நம்ம காரியங்கள் ஞாபகம் வரும். நான் இந்த காரியத்தில் தகச்சு போய் இருந்தேன், இந்த காரியத்தில் எனக்கு உதவி கிடைக்காம இருந்தது, ஆனால் ஏசப்பா என் மேலே கிருபை வைத்து எனக்கு இந்த உதவி செஞ்சீங்களே, அதை நினைத்து அவங்களுக்கு என்ன செய்ய வரும்? கண்ணீர். நம்ம நினைப்போம் அவங்க ஏதோ அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஏசப்பா செஞ்சுருக்கிறாங்க. அதான் இவங்க இறுதியை பாடும்போது அந்த இருத்தில் வரும்போது அந்த நன்றி எப்படி வருது? கண்ணீராக என்ன செய்யுது? அப்படி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். சும்மா வந்த வாயிலாக அரைக்கல. அது மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியலாம், ஆனால் அது ஏசப்பாக்கு எப்படி தெரியுமா? அது ஒரு விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. அவருக்கு தெரியும் நம்முடைய இருதய துக்கம் என்னதுங்க என்பது அவருக்கு தெரியும். சில நேரத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி இல்லாமல் இருக்குது ஆண்டவரே, பாடல் சொல்லுது, எனக்கு உதவி செய்கிற தேவன் பாடல் சொல்லுது, நான் பாடுகிறேன், ஆனால் எனக்கு உதவி கிடைக்காம இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கைத்தட்டி நம்ம பாடும்போது கண்ணீர் கூட வடிக்கும்போது அதுக்கு தேவன் பிரதிபலனை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கொடுப்பாருன்னு இல்லை, கட்டாயம் கொடுத்தாகணும். அப்படி நம்ம உணர்ந்தவர் என்ன செய்யணும்? பாடணும், இருதயத்திலிருந்து பாடணும். அதுதான் உணர்வு கொண்டு வரும். உணர்வு கண்ணீராய் வரும், அர்ப்பணிப்பாய் வரும், அபிஷேகத்தை கொண்டு வரும். அப்போ நம்ம இருதயத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? ஆராய்க்கணும். அப்போ நம்ம இருதயம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு இருதயம் எவ்வளோ, பாடிக்கு எவ்வளோ இருதயம் முக்கியமோ அதே போல் அவைக்குரிய வாழ்க்கையில் தேவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இருதயம், நம்முடைய இருதயம் அவ்வளவு முக்கியமானதாக என்ன செய்யுது? இருக்குது. இன்னும் ஒரு காரியம், நீதிமொழிகள் 23:26 வாசிங்க. நீதிமொழிகள் 23:26 பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நீதிமொழிகள் எங்கே இருக்குன்னு. நீதிமொழிகள் 23:26 பக்கம் 783 பக்கம் பழைய ஏற்பாட்டில் வாசிங்க. பார்த்தீங்களா? ஏசப்பா கேட்குறாரு, கடைசியாக கேட்குறாரு. நம்ம இது வரைக்கும் நம்ம இருதயம் ஏசப்பாக்க கொடுக்காம இருந்தோம்னா ஏசப்பா கொடுப்போம். ஏசப்பா கேட்குற, என் மகனே எப்படி அழைக்கிறார் பார்த்தீங்களா?
நான் உருவாக்கினவனே அப்போ நான் ஆண்டவர் கேட்கல. நான் உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கேன்னு கேட்கல, உரிமையாக கேட்குறேன், என் மகனே இல்லையா. புத்திர சுவிகார ஆமாம் ஆவி தந்திருக்காரு. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு அப்பா சொல்ல, என்ன அப்பா பிதாவேன்னு அழைப்பதற்கு உனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறேன். சில தகவல் சொல்லுவாங்களே, சேட்டை செஞ்சானா என்ன நீ அப்பா கூட நீ என்ன செய்யக்கூடாது, கூப்பிட கிடையாது, அதுக்கு நீ தகுதி அற்றவன் சொல்லுவான். ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை. என்னை அப்பா பிதாவின் கூப்பிடுவதற்கு உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்தேன்? சிலுவையில் உனக்காக ரத்தத்தை சிந்தி என்னுடைய ரத்தத்தினால உன்னை கழுவுறதுனால, என்னுடைய ரத்தம் உனக்குள்ளே இருக்கிறதுனால நீ எனக்கு என்னது மகன், நீ எனக்கு மகள். ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு மகள். அப்போ ஆண்டவர் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். ஏசப்பா அன்பா கேட்குற. நம்ம இருதயம் கொடுக்காம இருந்தானா யாரும் சரி, எப்போ நம்ம சில நேரம் தவறி போகும்போது ஆண்டவரே என்னை மன்னியும், என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் செய்வார் இல்லையா. அதான் கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 13:15. ஒருவன் இருதயத்தில் உணர்ந்து கொள்ளலனா அவன் மனம் திரும்ப முடியாது. வெளியே சொல்லுவான், நீ சரி தப்பு பண்ண மாட்டேன், போலீஸ் கிட்ட சொல்லுவான், இல்லை இனிமேல் தப்பு பண்ணுவியா, இல்லை இப்படி கலங்குவியா, இல்லை இப்படி திருடுவியான்னு கேட்டாங்கன்னா திருட மாட்டேன் அப்படின்னு சும்மா வாயினால சொல்லுவான். இல்லை மனசுலேருந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சிலவங்க சத்தியம் கேட்பாங்க நம்பிக்கை இல்லாமல், இல்லை மனசுலேருந்து சொல்லு, உன் மனசை தொட்டு சொல்லு, திருந்துவியா. அதான் வேதம் சொல்லுது 13:15, மத்தேயு 13:15 இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பணும். அப்போ இருதயத்தில் உணர்ந்து நம்ம மனம் திரும்பும்போது அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அவன் மனமாக திரும்பிடுவான், அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான். சும்மா வாயினால் சரி செய்ய மாட்டேன்னு சொல்லி 1 வாரம் இருப்பான், 2 வாரம் இருப்பான், 1 வருஷம் கூட இருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்வான்? ஆனால் இருதயத்தில் அவன் ப்ராமிஸ் பண்ணிட்டானா அது செய்ய மாட்டான். இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்புவதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இருதயத்தில் உணர்ந்து ஒருவன் மனம் திரும்பினால் அவன் உண்மையாக என்ன செய்வான்? நடப்பான். உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இருதயம் அவ்வளோ முக்கியமான காரியம். ஏசப்பா கேட்குறார், உன் இருதயத்தை, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு அவருக்கு கொடுத்துட்டானா போதும். அவர் நம்முடைய இருதயத்தை தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட்டுருவார், நன்மையான காரியங்களை கொடுப்பார், நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். அந்த ஆலோசனை நடப்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஜெபம் மாஸ்தோம். எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தர் நல்லவர். நம்முடைய இருதயம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. நம்ம இருதயத்தில் எதெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோமோ அதான் இருதயம் என்பது ஒரு மறைந்திருக்கிற ஒரு குணம். அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் அது நன்மையான காரியங்களாக இருந்ததுன்னா அது உண்மையான அலங்கரிப்பு, அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆனால் மறைந்திருக்கிற குணம் தவறான காரியமாக இருந்தது ஆனால், தவறான காரியம் இருந்தது ஆனால் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல, அது உண்மையான அலங்கரிப்பும் அல்ல. அப்போ நம்ம மறைந்திருக்கிற குணம் அது எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாய் இருக்கத்தக்கதாக நம்ம சில காரியங்களை நம்ம தியானித்தோம், அதன்படி நடப்போம். உண்மையாய் ஆசாராஜா உண்மையாய் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையாக உத்தமமாக இருந்தான். இருதயத்தில் உத்தமம் இருந்துச்சு, வாழ்க்கையில் அல்ல. அவன் மற்றவங்களுக்கு முன்பாக நடக்கிறது இல்லை, அதெல்லாம் நடிப்பு. தேவனுக்கு முன்பாக இருதயத்தில் உத்தமம் உண்மையுமா இருந்தான். ஏன்னா ஏசப்பா இருதயத்தை பார்க்கிறார். 2வது, இருதயம் ஒரு பொக்கிஷம். நல்ல காரியங்களை சேர்த்து வைக்கணும், தவறான காரியத்தை எடுத்து போடணும். தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். ஒரு இருதயம் என்பது ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா என் இருதயத்தை உமக்கு தருகிறேன். நீங்கள் கேட்டீங்களே, நீ உன் இருதயத்தை எனக்கு நீ தருவியா அப்படின்னு கேட்டீங்களே. ஏசப்பா இருதயத்திலிருந்து நான் உண்மை பாடி துதிக்கணும். என் வாயினால் உதடினால அல்ல, என் இருதயத்தினால் உண்மை பாடி துதிக்கணும். ஆண்டவரே என் இருதயம் ஆண்டவர் உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு இருதயம் அவ்வளவு முக்கியமாக இருக்குது, அதே போல் எங்களை படைத்த தேவனுக்கும் எங்களுடைய இருதயம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஆண்டவரே எங்களை இருதயத்தை சுத்திகரியும், எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே இருதயத்திலிருந்து நாங்கள் உண்மை பாடி துதிக்க, ஆண்டவரே நாங்கள் இருதயத்தில் நாங்கள் உண்மையும் உத்தமமாக இருக்க, நாங்கள் நல்ல காரியங்களை பொக்கிஷமாக எங்கள் இருதயத்தை நாங்கள் சேர்த்து வைக்க ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் உமக்கு தருகிறோம். நீங்கள் எங்கள் இருதயத்தில் வாசம் செய்யுங்க, நீங்கள் எங்கள் இருதயத்தில் வாசம் செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இருதயம் என்பது மிகவும் முக்கியமான காரியம் என்று எங்களுக்கு நீங்கள் உணர்த்துனீங்க. ஆண்டவரே அந்த இருதயத்தை நாங்கள் உமக்கு தருகிறோம். நீங்கள் வந்து வாசம் செய்யுங்க, எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, நல்வழிப்படுத்துங்க, எங்களை சீர்திருத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து நடத்தும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும். தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த வாரத்தில் கொண்டு வரும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் உண்மையோடு இருதயத்திலிருந்து நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். சங்கீதம் 103 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.